Hey students, good morning. Last class la வந்து நம்ம வந்து elements of cost, types of cost இதெல்லாம் நம்ம பார்த்தோம். So cost estimations இன்னொன்று வந்து cost accounting. இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ காஸ்ட் எஸ்டிமேஷன் என்ன விட ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமான மதிப்பை நம்ம கொண்டு வர்றது தான் வந்து இப்போ வந்து ஒரு பொருள் தயாரிக்க போறோம் அப்படின்னா இதுக்கு வந்து இவ்வளவு செலவாகும்ன்றதை நம்ம வந்து தோராயமா சொல்லலாம். அதான் காஸ்ட் எஸ்டிமேஷன். சரியா? காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்னா நம்ம அந்த ஜாப் வந்து உற்பத்தி செஞ்ச பிறகு நம்ம வந்து சரியான விலை நிர்ணயிக்கிறது தான் காஸ்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் எஸ்டிமேஷன்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு முன்னரே வந்து எக்ஸ்பெக்டட் காஸ்ட், அதான் வந்து காஸ்ட் எஸ்டிமேஷன். காஸ்ட் அக்கௌண்டிங்னா நம்ம தயாரித்த அந்த பொருளோட விலையை வந்து காண்பது. ஸோ எஸ்டிமேஷன்ஸ் அப்புறம் கம்பெனியில் வந்து எஸ்டிமேஷன் செய்கிறோம்னா ஆப்ரேஷன் டைம் போன்றவையெல்லாம் நன்கு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வேறு டிஃபரன்ஸ் இல்லை. சரியா? அது வந்து ஃபேக்ட்ரியோட ஒர்க்கு. ஸோ ஆப்ரேஷன்ஸ்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம காஸ்ட் எஸ்டிமேஷன் நம்ம போட முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கு இது வந்து நம்ம வந்து கால்குலேஷன் போட தெரிஞ்சால் தான் அந்த நமக்கு அதெல்லாம் போட தெரியணும். ஸோ உங்கள் ஸ்டாண்டர்ட் விலையை வந்து நிர்ணயிக்கும். காஸ்ட் எஸ்டிமேஷன் வந்து ஸ்டாண்டர்ட் விலையை நிர்ணயிக்கும். பட் இது வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து உண்மையான நிலையை நிர்ணயிக்கும். ஏன்னா நம்ம வந்து நம்ம ஒரு ஆடிட்டிங் மாதிரி நம்ம வந்து செக் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். அதனால வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான விலையை வந்து நிர்ணயிக்கும். காஸ்ட் எஸ்டிமேஷன் வந்து தோராயமான விலையை தான் வந்து நிர்ணயிக்கும். ஸோ உற்பத்தி செலவுக்கு சமமாக இருக்கும் என்பதற்காக உத்தரவாதம் இல்லை. அதாவது நம்ம வந்து ஒரு இவ்வளவு உற்பத்தி வந்து செலவாகுதுன்னு தோராயமாக தான் சொல்ல முடியுமே தவிர அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம வந்து கேரண்டி தர முடியாது. இது நம்ம வந்து இவ்வளோ ஆகும்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான உற்பத்தி செலவாக தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து அந்த கால்குலேஷன்லாம் போட்டு கொடுப்பாங்க. இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு. அதனால வந்து இது வந்து உண்மையான செலவாக தான் இருக்கும். இது வந்து அதுக்கு வந்து கேரண்டி கிடையாது. ஓகேங்களா? இது வந்து காஸ்ட் எஸ்டிமேஷன் வித் காஸ்ட் அக்கௌண்டிங் கம்பேரிசன். தென் அரைவல் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் அப்படியும். அதாவது ஒரு ப்ராடக்டை வந்து தயாரித்து நம்ம வந்து அதாவது சேல் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சேல் பண்ணுறதுக்கு அந்த காஸ்ட்டை வந்து நிர்ணயிக்கணும். ஸோ காஸ்ட்டை நிர்ணயிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதெல்லாம் தெரிஞ்சாதான் காஸ்ட் நிர்ணயிக்க முடியும் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்கணும். ப்ரைம் காஸ்ட்னா டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் லேபர் காஸ்ட், எக்ஸ்பென்சஸ், அதான் ப்ரைம் காஸ்ட். சரியா? அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட். இந்த ப்ரைம் காஸ்ட்டோட ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட். சரியா? ஓவர் ஹெட்ஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ் எதுனாலும் சரி. ப்ரைம் காஸ்ட்டோட ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸும் எல்லாம் சேம் தான். ஓவர் ஹெட்னாலும் எக்ஸ்பென்ஸ்னாலும் ஒன்று தான். சரிங்களா? அது சேர்த்தோம்னா வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட். இப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட்னா என்ன அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரி காஸ்ட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் சேர்க்கணும். அந்த ஃபேக்ட்ரி காஸ்ட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் சேர்க்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் என்ன? ஆஃபீஸில் இருக்கக்கூடிய செலவுகள். இது வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட்டு. ஃபேக்ட்ரியில் வந்து என்னென்ன செலவாகுமோ எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இன்னொன்று வந்து என்னென்னா ஆஃபீஸில் செலவாகும். அப்புறம் அதையும் சேர்க்கணும். சேர்த்தாத்தான் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும். இந்த டோட்டல் காஸ்ட், அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டோட செல்லிங் எக்ஸ்பென்சஸ் நம்ம சரியா இது பொருளை விற்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான செலவுகள் இருக்குது. இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் எக்ஸ்பென்சஸ் என்ன? அது விற்கிறதுக்கு வந்து நம்ம என்ன எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணுறோம்? விளம்பரம் கொடுக்குறோம், இது கேஷ், இந்த மாதிரி ஆஃபர்னு சொல்லி கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்பென்சஸ் நம்ம கொடுக்குறோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சேர்க்கணும். அது செல்லிங் ப்ரைஸ். ஸோ இதை பார்த்தீங்களா? இந்த டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் லேபர் காஸ்ட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் சேர்ந்தா ப்ரைம் காஸ்ட். இந்த ப்ரைம் காஸ்ட்டோட ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் சேர்த்தோம்னா ஃபேக்ட்ரி காஸ்ட். இந்த ஃபேக்ட்ரி காஸ்ட்டோட
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட், செல்லிங் ஓவர்ஹெட் சேர்த்தோம்னா டோட்டல் காஸ்ட். இந்த டோட்டல் காஸ்ட்டோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் சேர்த்தோம்னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். புரியுதா? இந்த சார்ட்டை வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக எழுதிடலாம். தனியாக எழுதணும்னு அவசியமே கிடையாது. ப்ரைம் காஸ்ட் போடுறியா, இந்த மூணையும் அதோட ஃபேக்டரி ஓவர்ஹெட் சேர்த்துனா ஃபேக்டரி காஸ்ட், அதோட செல்லிங் ஓவர்ஹெட், டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் தான் டோட்டல் காஸ்ட். இந்த டோட்டல் காஸ்ட்டோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் சேர்த்துனா செல்லிங் பிரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். ஓகேவா? தென் வந்து செட்டப் டைம் அண்டு எக்கனாமிக் லாட் சைஸ். ஸோ செட்டப் டைம் என்பது ஆப்ரேஷனுக்கு முன்னர் டூல் ஒர்க்கு மற்றும் மிஷின்களை தயார் செய்வதில் ஆகும் நேரமாகும். சரியா? இப்போ வந்து செட்டப் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம், ரெடி செட்டப் பண்ணோம் அப்படின்னு சொல்றோம்னா அது மாதிரி தான். ஒரு ஜாப் தயாரிக்கிறதுக்கு போது ஆப்ரேஷன் செய்யணும். அந்த ஆப்ரேஷன் செய்யறோம் அப்படின்னா டூல் தேவை, ஜாப் தேவை, மிஷின்ஸ் தேவை. அப்புறம் அந்த மிஷின்ஸை வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணணும். அப்படி ரெடி பண்ணுறதுக்குரிய டைம் தான் செட்டப் டைம். இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டிராயிங்கு, ப்ளூ பிரிண்ட்டு, ப்ராசஸ் பிளானிங் சீட் ஆகிய வந்து படிக்கிறது. ஸோ ஸ்டோர்லேருந்து டூல் மற்றும் மெட்டீரியல் இப்போ வாங்குறது, டூல் மற்றும் ஒர்க்கில் மிஷின்களை பொருத்துவது, மிஷின்களிலிருந்து டூல்களை கழட்டுவது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டப் டைமில் வரும். சரிங்களா? இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நேரம் மற்றும் ஒர்க்கு முடிஞ்ச டூல் மற்றும் மிஷின்களை கிளீனிங் செய்ய ஆகும் நேரம் ஆகியன டியர் டவுன் டைம் எனப்படுகிறது. சரியா? டியர் டவுன் டைம், டியர் டவுன் டைம். ஓகேவா? ஓகே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா செட்டப் டைம் ஃபார் ஒன் காம்பனன்ட் ஈக்குவல் டு செட்டப் டைம் டிவைட் பை லாட் சைஸ். அவ்வளோதான். ஸோ செட்டப் டைமின் எண்ணிக்கை வந்து எக்கனாமிக் லாட் சைஸை பொறுத்து அமைகிறது. சரியா? அந்த ஃபார்முலா பார்த்தோம்ல. இப்போ எக்கனாமிக் லாட் சைஸ் வந்து குறைஞ்ச செலவில் ஒரு செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து செலவாகும், எப்படியெல்லாம் இப்போ டூலிங்கு, கேன்லிங்கு, கேரிங்கு இதெல்லாம் செலவாகுது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n = 5 × √AS / KC. இதில் ஏ வந்து என்ன, லாட் சைஸ், எஸ் செட்டப் காஸ்ட் பை லாட், ஒரு லாட்டுக்குரிய செட்டப் காஸ்ட், சி காஸ்ட் பர் ப்ரைஸ், கே கேரியிங் சார்ஜ் ஃபேக்டர் 5% 20% இருக்கலாம். அப்புறம் செட்டப் டைம் ஃபார் ஈச் லாட் = NS/A ஃபார்முலா. சரியா? இதை வந்து பார்த்துக்கோங்க. செட்டப் டைம் ஃபார் ஈச் 3 மார்க்கில் வந்து தியரியும் சம்மும் கேட்பாங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. அதனால் வந்து இதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூல் சேஞ்ச் டைம். ஒரு டூலை வந்து நம்ம மாற்றுறது, சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து டூல் சேஞ்ச் டைம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷினிங் செய்கின்ற பொழுது அவனோட டூல் லைஃபு, கால அளவு, டூல் ஷார்ப்பனிங் செய்வதற்கான நேரம் இதெல்லாம் அமைகிறது. ஸோ டூல் ஷார்ப்பனிங் செய்ய வேண்டும் என்கிற நிலையில் வந்து டூலானது சேஞ்ச் செய்யப்பட வேண்டும். சரியா? டூல் ஷார்ப்பனிங் செய்யணும்னா அந்த டூலை வந்து நம்ம குவாலிட்டியை மாற்றணும். அதுக்கு டைம் வந்து நம்மளுக்கு செலவாகும். ஸோ டூலை வந்து மிஷினில் பொறுத்திலிருந்து அவற்றை ஷார்ப்பனிங் செய்ய வேண்டும் என்கிற நிலை உள்ளவர்களை காலம். ஸோ டூல் சேஞ்ச் டைம்னா என்னன்னு அப்படின்னா, டூலை மாட்டிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எப்போ ஷார்ப்பனிங் செய்ய எப்போ வருதோ அதுக்கு இடைப்பட்ட நேரம் தான் டூல் சேஞ்ச் டைம். சரிங்க? நல்லா யோசிச்சுங்க. டூல் சேஞ்ச் டைம் என்னன்னா, டூலை மாற்றினதுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பே வந்து நம்ம மறுபடியும் என்ன பண்ணுற போகிறோம்னா அந்த ஷார்ப்பனிங் செய்யறதுக்கு மறுபடியும் கழட்டுவோம். ஸோ அந்த இந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து இருக்கக்கூடிய டைம் தான் வந்து டூல் சேஞ்ச் டைம்னு சொல்கிறோம். ஸோ அந்த டூலை மாட்டினதுலேருந்து இப்போ கழட்டின வரைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இதான் வந்து டூல் சேஞ்ச் டைம். ஸோ இந்த டூல் சேஞ்ச் டைம் அதுக்கு எப்படி நம்ம ஃபார்முலா இருக்குது அப்படின்னா இருக்குது. டோட்டல் டைம் டு சேஞ்ச் டூல் மைனஸ் டூல் யூசேஜ் டைம் டிவைட் பை டூல் லைஃப். சரியா? TC மைனஸ் TU டிவைட் பை T. ஸோ TC மைனஸ்
டிசி மைனஸ் டியூ டிவைட் பை டி. சரிங்களா? இன்ஸ்பெக்ஷன் டைம் அப்படின்னு, இன்ஸ்பெக்ஷன் டைம்னா என்ன அப்படின்னு, ஸோ ஒரு காம்பவுண்ட் அல்லது ப்ராடக்ட் அது குவாலிட்டியை வந்து குவாலிட்டியாக தயாரிக்கணும். அப்புறம் வந்து ஜாப்பை வந்து நம்ம தயாரிச்சதுக்கு அப்புறமும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். தயாரிச்சுட்டு இருக்கிறப்ப போகிறப்பையும் நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். அதுக்கு பிகினிங்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். ஸோ ஒரு ஜாப்பை வந்து இன்ஸ்பெக்ஷன், செக்கிங்கு, மெஷரிங்கு, கேஜ் இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலமாக வந்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். ஸோ ஆப்ரேஷன் கையாளும் விதம் கரெக்டாக பண்ணால் தான் அந்த குவாலிட்டி நல்லா தரமாக கிடைக்கும். ஆப்ரேஷன் ஹேண்டில் பண்ணுறது. ஸோ டைப்ஸ் ஆஃப் கேக்கிங் டிவைஸு, ஒர்க்கு அக்யூரசி, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் டைம் தான். ஸோ இந்த இன்ஸ்பெக்ஷன் டைம்னா டிசி அப்படின்னு மெஷர் பண்ணுறாங்க. ஸோ டிசினா கேபிட்டல் டிசி டிவைட் பை n+1. சரிங்களா? ஸோ n வந்து நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆர் டிசி ஈக்குவல் டு f இன்ட்டு டிசி. டைம் கேப் ஆர் மெஷரிங் பர்டிகுலர் மெஷர்மெண்ட். சரிங்களா? ஒவ்வொன்று இந்த மெஷர் பண்ணுறப்ப வந்து டைம் கேப் கிடைக்கும். ஸோ அந்த டைமிங்கு டிசி வந்து டோட்டல் டைம் ஃபார் தி மெஷரிங் பர்டிகுலர் மெஷர்மெண்ட். ஸோ மொத்த டைம். சரிங்களா? ஒரு ஜாப் தயாரிக்கிறோம் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் இன்ஸ்பெக்ஷன் டைம் வரும். ஸோ அப்போ மொத்த டைம் இது வந்து நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸு போட்டு டிவைட் பண்ணிங்கன்னா டிசி கிடைக்கும். இல்லைன்னா எஃப் இன்ட்டு டிசி போட்டுக்க வேண்டியது. இப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஃபேக்டர், ஒரு ஒர்க்கை செய்து முடிக்க ஆகும் ஆக்சுவல் டைமுக்கும் அதே ஒர்க்கை செய்து முடிக்க கணக்கிடப்பட்ட எஸ்டிமேட்டட் டைமுக்கும் உள்ள விகிதமானது பெர்ஃபார்மன்ஸ் ஃபேக்டர். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஜாப்பை செய்கிறோம் அப்படின்னா முதல் எக்ஸ்பெக்டட் டைம் ஒன்று இருக்குது, அதான் எஸ்டிமேட்டட் டைம். ஸோ இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருப்போம். ஆக்சுவல் டைம் என்ன, நம்ம செஞ்சதுக்கப்புறம், அதாவது ஒரு ஜாப்பை செய்கிறோம்னு வச்சுக்கேன், அதை நான் ஆக்சுவலாக அந்த டயத்தில் கால்குலேட் பண்ணிட்டே வந்திருப்போம். அது வந்து ஆக்சுவல் டைமு. இது வந்து எஸ்டிமேட்டட் டைமு, தோராயமான மதிப்பு, அது வந்து அக்யூரேட்டான மதிப்பு. ஸோ இது ரெண்டுக்குள்ள ஒரு இதுதான், ஒரு விகிதம் தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஃபேக்டர். ஸோ இது வந்து டவுன் டைம் என்பது ஒரு டவுன் டைம் ஒன்று இருக்கு. டவுன் டைம்னா என்ன அப்படின்னா, உற்பத்தி அல்லாத நேரத்தை குறிப்பதால் இந்த அம்சங்கள் எப்போதும் ஒன்றுக்கு மேற்பட்ட மதிப்பில் இருக்கும். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே வராது. இந்த டைம் வந்து ப்ரொடக்ஷனுக்குள்ளே வராது. ஸோ ஒன்றுக்கு மேலே 1 to 2க்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1.1 1.2 சம் வேல்யூ. சரியா? ஸோ அதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஃபேக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட்ஸ். ஒரு ப்ராடக்ட் உற்பத்தியின் போது ஏற்படும் மறைமுக செலவுகள் தான். சரியா? நமக்கு அதாவது நம்மையே மீறி நமக்கே தெரியாமல் சில செலவுலாம் ஆயிருக்கும். சரிங்களா? அது இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், இன்டைரக்ட் லேபர் காஸ்ட், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்னா என்ன, தேவையில்லாமல் சில விஷயங்களில் வந்து நம்ம மெட்டீரியலை வந்து கொஞ்சம் தப்பாக ஆப்ரேட் பண்ணோம்னா மெட்டீரியல் வேஸ்ட்டாக போகிறது. லேபர்ஸுக்கு வந்து டைரெக்டாக இன்சூரன்ஸு அதை வந்து இன்சூரன்ஸு அவருக்கு போடுறது, ஊதியம் இன்சென்டிவ் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து லேபர் காஸ்ட் இருக்குது. அது எல்லாமே வந்து ஓவர் ஹெட்ஸ் தான். சரியா? அதாவது கால்குலேட் பண்ண முடியாத செலவுகள், நமக்கு தெரியாத செலவுகள், இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் பண்ண முடியாது. அந்த மாதிரி செலவுகள் ஃபுல்லாமே வந்து ஓவர் ஹெட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ஓவர் ஹெட்ஸ் வந்து உற்பத்தி விகிதத்துக்கு ஏற்படி தான் மாறும். அதாவது உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மாறும். அதனால் வந்து ஸோ அது வந்து டிஃபரன்ஸ் மெத்தட்ஸ் ஆஃப் அப்பார்டைனிங் ஓவர் ஹெட்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ முதல் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் டைரக்ட் லேபர் காஸ்ட் மெத்தட். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப், இதை வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். வீடியோஸில் வந்து டைம் வந்து. ஸோ ஓகே, தேங்க்யூ.